ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் திரு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சித்து அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு விலாகில் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார். கரண்ட் பில்லு வந்து 62,000 மாதிரி அவர் பேசியிருந்தார். உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வெளியே வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலாம் எது சொல்லுவாங்களே நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோமா. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் பெரிய உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு சில கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்கள் கரண்ட் பில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட வீட்டுக்கு கரண்ட் பில் கூடி இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதற்கு அரசு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுபோக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த ரியாலிட்டி பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ கரண்ட் பில் அதிகமாக இருக்குங்கிறத அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ கரண்ட் பில்லு உங்களால் பாடுறா எவ்வளோ 62 கிட்டிருக்கேன்டா போன மாதம் அப்படின்னு 62,000 இருக்கேன்னு சொன்னது. இப்போ சம்திங் அமௌண்ட்டு சரியாக தெரியல, ஓகேவா? அந்த சொன்னது அவர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 ஏசி ஓடுது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 4 எடிட்டிங் பிசிக்கு மேலே கிட்டத்தட்ட 6 பிசி என்னமோ வச்சுருக்காரு அவர் மொத்தம். அது போக ஆஃபீஸ்லேயே இன்டோர் ஷூட்டிங் நிறையா பண்ணுறாங்க. அதுபோக ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து சில டைம்லாம் வந்து மிட் நைட்டு மொட்டை மாடி பார்ட்டி அது இதுன்னு நிறையா பண்ணுறாங்க. ஒரு நாளும் அந்த சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட 14 to 15 மணி நேரம் இயங்குது. ஸோ இது வந்து கமர்ஷியல் கரண்டில் இதெல்லாம் இயங்கும் பொழுது கண்டிப்பாக கரண்ட் பில் கூட தான் வரும், ஓகேவா? நீங்கள் நார்மலாக ஒரு கடை நடத்தக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடையோ இல்லை ஒரு நார்மலாக எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ் வச்சு நடத்தக்கூடிய கடையில் கேளுங்க. நார்மலாக ஒரு ரைஸ் மில் இந்த இது நடத்துகிறாங்கல்ல, ரைஸ் மில்லில் போய் நீங்கள் கரண்ட் பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 15 to 20,000 30,000 வரைக்கும் கூட வந்திருக்கும். ஸோ இது வந்து அரசோட தவறு கிடையாது. 200 யூனிட் கழியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபேக்ட் அப்படிங்கிற சேனலில் சரியான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 200 யூனிட் லெஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயிருக்கு. அவருக்கும் கரண்ட் பில் அதிகமாக வந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். அதுக்கான காரணம் அந்த வேற ஒரு இது அரியர்ஸோ ஏதோ ஒரு இதுவும் வேறு வந்து எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் ஏற்பட்டாலும் அந்த ஃபைன் வந்து போடுவாங்க. அந்த ஃபைன் தான் வந்திருக்கு, மற்றபடி கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ இப்போ இதை பற்றி பேசி இதை ஒரு அரசியலாக்கின அந்த நபர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. நிறையா ஒரு இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு கரண்ட் பில் அதிகமாகிடுச்சு, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்கன்னு. டான்ஜெட்கோவில் இருந்து இப்போ முன்னாடி வந்து டிஎன்இபியாக இருந்தது, இப்போ டான்ஜெட்கோ கண்ட்ரோலில் இருக்குது. டான்ஜெட்கோவில் இருந்து உங்களோட கன்சியூமர் நம்பரும் உங்களோட அட்ரஸும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி டான்ஜெட்கோவில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் ரிப்ளையும் பண்ணலை, அதன் பிறகு அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அவங்க ஒரு கட்சி சார்ந்தவளாக இருந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதாக இருக்குது. நீங்கள் மேஜர் இன்க்ரீஸ். நான் வந்து ஒரு தொழில்னா நான் ஒரு கடை வச்சுருக்கேன். அந்த கடையில் வந்து எனக்கு மாதம் ஒரு 800 900 வரைக்கும் அந்த கரண்ட் பில் வருதுன்னா அந்த 900 கரண்ட் பில் அதே ரெகுலரில் தான் இருக்குது, ஓகேவா? எதுவுமே எனக்கு வந்து அதாவது கடையில் வந்து அந்த 200 ஃப்ரீலாம் கிடையாது. இன்க்ரீஸ் ஆகிருந்தால் கடைக்கும் தான் மெயினாக வந்து மேஜர் பாதிப்பு வந்து கமர்ஷியலுக்கு தான், ஓகேவா? அது வந்து கடை சர்வீஸுங்கிறதே வந்து கமர்ஷியல் சர்வீஸ் தான். கமர்ஷியல் சர்வீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலை. ஸோ தவறான தகவல்களை பரப்பாதீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.